விளைகின்ற மூன்று கடல் சூழ்ந்திருக்கும் தென்னகத்தில் அன்றும் இன்றும் என்றும் இளமை மாறாத முத்தமிழே முதற் தமிழே மூத்த தமிழே செந்தமிழே பைந்தமிழே நறுந்தமிழே நற்தமிழே மானே மரகதமே தேனே திகட்டாத திரவியமே தமிழே என் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நான் இப்ப யாரை பத்தி பேச போறேன்னா கீழப்பழூர் சின்னசாமி. இவர் கீழப்பழூரை சேர்ந்தவர். இவரை பத்தி பேசணும்னா இந்த பராசக்தி மூவில ஒருத்தர் ரயில்வே நிலையத்துல தீ குளிச்சு இறந்தார்ல, அவரோட அந்த கதையே இவரால்தான் உருவானது. இவர் 5வது வரையும் தான் படிச்சிருக்காரு. 5வது வரையும் படிச்சிருந்தாலும் தமிழ் மீது ஆர்வத்தால அவருக்கு மிகவும் பிடித்த நூல் என்ன தெரியுமா? சுயமரியாதை. அது அதிகமா படிப்பாரு. அது மட்டும் இல்லாம அப்போ இந்திய எதிர்ப்பு அதிகமா இருந்ததுனால எல்லாரும் போராட ஆரம்பிச்சாங்க. இவர் அந்த ரயில்வே நிலையத்துல முதலமைச்சர் வந்தப்ப அவர் காலில் போய் விழுந்து கேட்கிறாரு, எப்படியாச்சும் இந்த தமிழை காப்பாத்துங்கன்னு. இவர் ஒரு தூசியை கூட புரட்டாம தள்ளி விட்டுட்டு போனாரு. அதுக்கப்புறம் இந்த ஒரு தூசி கண்ணில் பட்டா எந்த அளவு வலி தருமோ அந்த அளவு பெரு வலியை தந்தாரு. அன்று திருச்சி ரயில்வே நிலையத்துல இறங்கி காலிலிருந்து தலை வரைக்கும் மண்ணெண்ணெயை ஊத்தி தீ பத்திக்கிட்டாரு. அதுக்கப்புறமேட்டு அவர் எரியும் பொழுது கூட தமிழ் வாழ்க இந்தி ஒழிக என்று சொல்லிட்டே உயிர் விட்டாரு. அப்படிப்பட்டவர் தான் நம்ம கீழப்பழூர் சின்னசாமி. தமிழ் மீது கொண்ட ஆர்வத்தால தனது உயிரையே விட்டாரு. அதனால்தான் இன்றளவிலும் கீழப்பழூர்ல இவருக்கு ஒரு சிலையும், அது மட்டும் இல்லாம அந்த திருச்சி ரயில்வே நிலையத்துல அவருக்கு ஒரு நினைவிடமும் இருக்கு. அதே போல கீழப்பழூர் ஆர்டி ஆஃபீஸ் பக்கத்துல அவருக்கு ஒரு நினைவு மண்டபம் கட்டியிருக்காங்க. இவரை போல தமிழை படிக்காட்டியும் பரவாயில்ல, தமிழை விட்டுறாதீங்கன்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.